தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து இப்போ ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும் அப்படின்ற அறிவியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ரியல்மி எக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பாப்அப் கேமராவில் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்பாக்சிங் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மேலே இருக்கக்கூடிய ரேப்பரை பிரிச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரியல்மி இது பேனிங் அண்ட் ஸோ நம்மளுடைய ஃபார்முலான அன்பாக்சிங். இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்ஸ். ரியல்மி எக்ஸ்ன்னு போட்டிருக்கு, ரியல்மி எக்ஸ். அதுவும் இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் மற்றும் 128 GB ஸ்டோரேஜ். பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள நமக்கு இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் ரூல் இருக்குது. அதே போல் ஒரு சில புக்லெட்ஸும் இருக்குது. கூடவே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா சாலிடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நமக்கு தேவையான மொபைல் அழகாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ப்ளூ ப்ளஸ் பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ மொபைல் இங்கே வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊக் 3.0 சப்போர்ட் உள்ள சார்ஜர் இருக்குது. இது சைனீஸ் வேரியண்ட், அதனால தான் பின் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்காதீங்க. ஸோ ஆன் ஆகிற அதே சமயத்தில் ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிம் கார்ட் ஸ்லாட்ஸும் இருக்குது, டியூவல் சிம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்அப் கேமராவுடைய அந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. இது டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு நல்ல க்ளாஸியாக கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே இது முழுக்க பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா, சோனி IMX586 சென்சர். அதே போல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு செகண்டரி கேமரா டெப்த் சென்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு LED ஃப்ளாஷும் இருக்குது, ரியல்மி லோகோ இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. பட் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம செட்டப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மொபைல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ் 128 GB சொல்லியிருந்தேன். அதில் 105 GB நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமா கிடைக்குது. இது 8 GB ரேம். அதே போல் இதில் ஸ்னாப்ட்ராகன் 710 ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் கூட. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ பாப்அப் கேமரா கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷட்டர் ஸ்பீடும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே இது உங்களுக்கு சைனீஸ் வேரியண்ட் தான். பட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நமக்கு இந்தியன் வேரியண்ட் கிடைக்கும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச் ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இன்னும் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஃபுல்லாக டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு தெரியும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா. ஸோ இந்த செல்ஃபி கேமராவில் சஃபயர் கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வராதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் உண்மையிலே வராதான்னு சொல்லிட்டு. பட் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மொபைலில் நமக்கு 3760 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல மொபைல் பேட்டரி பேக்கப்னே சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு ஊக் 3.0 கொடுக்குறது. 3.0 இன்னும் நல்ல விஷயம் சொல்லலாம். ஒரு 18 minutes to 90 minutes நமக்கு ஃபுல் சார்ஜே ஆகிடும். முன்பக்கமாக இருக்கக்கூடிய கேமரா பற்றி பேசும்போது இதோடைய சென்சர்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX471 அப்படின்ற அந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல கேமரா எடுக்கக்கூடிய சென்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த சாம்பிள் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இன்னும் நம்ம அவுட்டோர்லாம் எடுக்கும்போது இன்னுமே சூப்பராக வரும். அதே போல் இந்த ஃபோன் கூடயே நமக்கு வேறு ஃபோனும் லான்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு புதுவிதமான டிசைன்னு சொல்கிறாங்க. அதாவது வெங்காயம் மற்றும் பூண்டு. ஸோ இந்த 2 வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தயாரித்த ஒரு டிசைனுன்றாங்க. வெள்ளை கலர் ஒன்று, இன்னொன்று வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய கலர்லேயே ஒரு மொபைல் இருக்குது. ஸோ 2 ஃபோனும் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள்.
ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. பில்ட் குவாலிட்டி கையில் பிடிக்கும் போது ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. பட் பிளாஸ்டிக் தான், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக பின்பக்கமாக 48, முன்பக்கமாக 16 ரெண்டுமே நல்ல சென்சார். ஸோ யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது நமக்கு 4GB ரேம், அதே 64GB வேரியன்ட், 6GB ரேம், 64GB வேரியன்ட், அதே போல் 8GB ரேம், 256GB அப்படின்ற 3 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து டைப் சி கொடுத்துருக்கிறது கூடுதலான அட்வான்டேஜ். 3.5mm ஜாக் இருக்குது, மிஸ் பண்ணாத. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பட் இந்த மொபைலுடைய விலை என்னவா இருக்கும்? பிகாஸ் சைனாவில் லான்ச் ஆன விலை கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. பட் இந்தியாவில் ரியல்மி இது வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்ல காம்படிட்டிவான விலையை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்க்கறத பொறுத்த வரைக்கும் இதுலேயே பேஸ் வேரியன்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 17,000 ரூபாயிலிருந்து ஒரு 19 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு 6GB ரேம் மற்றும் 8GB ரேம் அப்படின்றது 20, 23 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது செம்ம காம்படிஷனாக இருக்கும். இப்போ போக்கோ F2 மற்றும் மற்ற மொபைல்ஸ்லாம் வரப்போகிற இந்த சமயத்தில். ஸோ இது என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பிடிச்ச விஷயம் என்ன, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ உங்களுடைய ப்ரைஸிங்கை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.